இப்போ டோஃபுவை வச்சு ஒரு ஸ்மால் டிஷ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக டோஃபு வந்து கொஞ்சம் லெமன் உப்பு போட்டு கொஞ்சம் பெசரி வச்சுருக்கேன். இது வந்து புதினா சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த புதினா சட்னியோடு சேர்த்து டோஃபு பண்ண போகிறோம். இது வந்து புதினா, பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு அரைச்சது பேஸ்ட்டு இது. இப்போ இந்த பேஸ்ட்டு வந்து இந்த டோஃபில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டோஃபில் கொஞ்சமாக லெமன் ஜூஸு, கொஞ்சம் உப்பு, ஏன்னா ஆல்ரெடி தொகையில் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால உப்பு கம்மியாக போடணும். நம்ம இது ப்ளெயினாக உடனே பண்ணி சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் அந்த புளிப்பு, உப்பு இதெல்லாம் இறங்காது. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த புதினா சட்னி இது பண்ணி லெமன் ஜூஸு, கொஞ்சம் உப்பு எல்லாமே போட்டு இதை ஒரு இன்ஸ்டா பாட்டில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஸ்டீமரில் வைக்க போகிறேன் நான். வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பேனில் எண்ணெய் கூட வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி சாட்டே பண்ணினா போதும். இது வந்து இப்போ ப்ரோட்டீன் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் மஸ்ட்டுங்கிறதுனால இந்த மாதிரி டோஃபு, சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த புதினா சட்னிக்கு மாங்காய் புளிப்பு இல்லைனாக்கா கொஞ்சம் புளி ப்ளஸ் மாங்காய் ரெண்டும் சேர்த்து வச்சு அரைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வச்சு அரைக்கலாம். நம்மளோட இது டேஸ்ட்டு ஒரு நாள் மாற்றி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஜென்ரலாக தேங்காய், புளி, புதினா, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெயும் இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. உப்பு வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி இந்த புதினா சட்னி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஆயிலே தேவையில்லை, லெஸ் ஆயில் இது கான்செப்ட்டுங்கிறதுனால ஆயில் விடாமல் தான் நான் பண்ணுறேன். இந்த டோஃபுவை ஜஸ்ட்டு நம்ம இந்த பேனில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். நல்லா உப்பு, காரம் எல்லாம் இறங்கியிருக்கும். ஸ்டீம் பண்ணுறது எதுக்காகனா டோஃபும் நல்லா சாஃப்டாகும், ப்ளஸ் அந்த உப்பு, காரம் இதாக இறங்கும். இது நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே பேனில் போட்டு பண்ணினோம்னா அவ்வளோ சாஃப்ட்னஸும் இருக்காது, ப்ளஸ் அந்த உப்பு காரமும் இறங்கிக்காது. அதனால தான் ஸ்டீம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஆயிலே தேவையில்லை, சிம்பிளாக பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி சிம்பிள் சமையல் தான். இங்கே வந்து நம்ம ஊர் நாட்டுக்காயெல்லாம் கிடைக்காது. அதனால் வந்து அவியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு காலிஃப்ளவர், பீன்ஸு, ப்ராக்கலி, அப்புறம் வந்து கலர் கேப்சிகம்ஸ் வந்து அது இந்த ஸ்நாக் பெப்பர்கார்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் போட்டு லேசாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ப்ளஸ் இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி தயிர் கிடைக்காது. ஐரான்கிற மோர் வந்து உப்பு எல்லாமே கலந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், புளிப்பாக இருக்கும். அதில் நம்ம ஆஸ் யூஷுவல் தேங்காய், பச்சை மிளகா, நான் கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன், டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி நைஸ் பேஸ்ட்டு பண்ணி இந்த மோர் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஜஸ்ட்டு இதில் அப்படியே இது பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். சாட்டே பண்ண டோஃபு, அவியல் வித் கினுவா ரைஸ். நார்மல் ரைஸ் கிடையாது, இது கினுவா இங்கே உள்ளது. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.